மற்றவங்க உழைப்பை தடுத்து நினைக்கிறது. கனி பண்றாங்க சார். விக்ரம் அண்ட் கனி ரெண்டு குரூப் வச்சிருக்காங்க சார். இவங்க 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்களை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 4வது ப்ரோமோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா சனிக்கிழமை தான் 4 ப்ரோமோ விடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை 3 ப்ரோமோ தான் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு 4 ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி தாங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் இதை பண்ண சொல்றேன். லைக் போடாதவங்க லைக் போட்டுங்க. லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விஜய் சேதுபதி என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாரு? இந்த வீட்டில் யாரு அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்துக்கிறாங்க, அந்த உழைப்பை அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆளை சொல்லுங்க, அவங்க யாரோட உழைப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்றதையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. 3 பேர் சொல்றதை தான் இந்த ப்ரோமோல நமக்கு காட்டுறாங்க. பிரஜின், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்வதி. இவங்க 3 பேர் சொல்றதை மட்டும் தான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. முதல்ல பிரஜின் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரஜின் யாரோட பேரை சொல்றாருன்னா கனியோட பேரை சொல்றாரு. கனியோட இடத்துல யார் 3 பேரை சொல்லுவாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா அந்த 3 பேரை தான் சொல்றாரு. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் விக்ரம். இதுக்கு முன்னாடினா ரம்யா ஜோவோட பேரையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இப்ப ரம்யா ஜோ வேலைக்கு போயிட்டாங்கல்ல, அதனால இவங்க 3 பேரோட பேரை சொல்றாரு. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைதாங்க. இப்பதான் விக்ரம் அவங்க அதாவது கனி சொல்ற எல்லாத்தையும் கேட்கறது இல்ல, இவர் இண்டிவிஜுவலா சில முடிவெல்லாம் எடுக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்ரமும் சரி கனி சொல்றதை தான் கேட்பாரு. அதே மாதிரி எஃப்ஜே கனி சொல்றதை தான் கேட்பான். சபரி கனி சொல்றதை தான் இப்போ வரைக்குமே கேட்டுட்டு இருக்காரு. சபரிக்குன்னு தனியா ஒரு கேமே கிடையாதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சபரிக்குன்னு தனியா ஒரு கேம் கிடையாது. இப்ப பார்வதிக்கு சப்போர்ட்டர்ஸ்னு இருக்காங்க, ஏட்டர்ஸ்னு இருக்காங்க. ஆனா கனி, சபரி, எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டர்ஸ்னு யாருமே கிடையாது. இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா பார்வதியோட ஏட்டர்ஸ். அப்படிதான் இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே தவிர சப்போர்ட்டர்ஸ்னு தனியா யாருமே கிடையாது. காரணம் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. பிரஜினி ஏற்கனவே பல வாட்டி இதை வீட்டில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்ப பிரஜினும் சொல்றாரு. சாண்ட்ரா இதை இன்னும் ஷார்ப்பா சொன்னாங்க. சாண்ட்ரா பிரஜினை காட்டிலும் ஷார்ப்பா இந்த விஷயத்த சொன்னாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் கனி தான் டீம், அதாவது விக்ரம் கனி தான் அந்த டீமையே டாமினேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தவங்களோட உழைப்பை தடுத்துன்ற இடத்துல விக்ரமையும் கனியும் சொல்றாங்க. இதுதான் கரெக்ட். பிரஜின் சொன்னது கூட கனி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா? கிடையாது. கனியும் விக்ரமும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கணும்ன்ற மாதிரி எல்லாரையும் சாமர்த்தியமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா முதல்ல விக்ரம் கனி என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. கனியோட போக்கில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருந்தது பிரஜின் சொன்ன மாதிரி. ஆனா இப்ப சமீப காலமா நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. கனி, விக்ரம் தான் அந்த குரூப்பையே டாமினேட் பண்றாங்க. குரூப்னா நிறைய பேர் இல்லங்க. இப்ப ரம்யா ஜோ உடைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த குரூப்ல இருக்கிறது யாருன்னா சபரி, எஃப்ஜே. அந்த எஃப்ஜே சபரியை கனியும் சரி விக்ரமும் சரி சாமர்த்தியமா கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி விக்ரம் சுபிக்ஷாவையும் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. வியானா உடைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப வியானா நேத்து வாங்கின திட்டுக்கு திரும்பி விக்ரம் கூட சேர்ந்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் விக்ரம் சூப்பரா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. சாண்ட்ராவும் அதை புரிஞ்சு சொல்றாங்க. அதாவது விக்ரம் கனி தான் ஒரு குரூப்பையே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி இவங்க பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சபரி எப்படி கேட்டுட்டு இருக்காரு பாருங்களேன். சபரிலாம் இந்த குரூப்பை விட்டு வெளியே இண்டிவிஜுவலா ஏதாவது பண்ணாதான் நிக்க முடியுங்க. இப்ப விக்ரம் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, இண்டிவிஜுவலா ஒன்னு பண்ணி நிறைய, அதாவது எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி சபரி ஸ்கோரே பண்றது கிடையாது. சபரி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சபரிலாம் இதுக்கப்புறம் நாமினேஷனுக்கு வந்தா ரொம்ப கம்மி ஓட்டு தான் வரும். சபரி இதுக்கப்புறமா சுதாரிச்சாதான் இதுக்கப்புறம் கேம் நகரும். ஓகேவா? இந்த ப்ரோமோல 3 பேர் சொன்னதை காட்டினாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? அடுத்ததா பார்வதி சொன்னதையும் காமிச்சாங்க. பார்வதி 3 பேரை சொல்றாங்க. யார் யாரை சொல்றாங்க? விக்ரம், கனி, எஃப்ஜே, இவங்க 3 பேரை சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஒரு டீம் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, சபரியை விட்டுட்டாங்க. ஏன்னா சபரியை அவங்க சேர்க்கிறதே இல்லைங்க. சபரியை அவங்க எடுக்கிற முடிவுக்கு தலையாற்ற மாதிரி தான் யூஸ் பண்றாங்களே தவிர சபரியை டிஸ்கஷனுக்கே அவங்க எடுக்கிறது இல்ல. மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்றது இப்ப யாருன்னு பாருங்க, கனியும் விக்ரமும் தான். இவங்க 2 பேர் பேசுவாங்க, நிறைய யோசிப்பாங்க. யோசிக்கிற விஷயத்தை மற்றவங்க செயல்படுத்துற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. சாமர்த்தியமா அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு கேம் ஆடுறது இல்ல. விக்ரம் மூலியமா ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அதை விட்டு வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா சுபிக்ஷாக்கு கண்டிப்பா பிரச்சனை தான். சரி, இப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் டீமா விளையாடுறாங்க. அதாவது டீம்ன்றதை காமிச்சிக்க மாட்டாங்க அப்பப்ப. ஆனா எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் சேர்ந்து தான் கவனமா எடுப்பாங்க. ஒரு தருணம் வரும்போது கரெக்டா அவங்க 3 பேர் சேர்ந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க 3 பேர் காமனா ஒரு விஷயத்தை பண்றாங்க. மத்தவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்தா அதை அப்படியே அமைக்கிடுவாங்க. அவங்க சொல்றது மட்டும் தான் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. மத்தவங்க சொல்றதை அமைக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. இவங்க எஃப்ஜேவை சொல்றதுக்காக தான் அப்படி மீன் பண்றாங்க. அதாவது எஃப்ஜே இவங்க பேசலாம் நினைக்கும் போது பேச விடாம சில விஷயங்களை பண்ணுவாங்கல்ல, கத்தி கத்தி அமைக்கிடுவான் பாத்தீங்களா? அதை தான் மீன் பண்ணி சொல்றாங்க. மற்ற 2 பேர் அப்படி பண்ணுவாங்களா தெரியல. விக்ரம், கனிலாம் பேசலாம் விட்டுருக்காங்க, பதிலுக்கும் பேசியிருக்காங்க.
அப்படி அமுக்குற மாதிரி தெரியல. இதுதாங்க இவங்க 3 பேர் சொன்னது. ஆக மொத்தத்துல இந்த குரூப்பை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, இது குரூப்பா இருக்குன்ட்டு. சாண்ட்ரா பிரஜின்லாம் இந்த குரூப்பை உடைக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா இப்போ வரைக்கும் அந்த குரூப்பை உடைக்க முடியல. என்ன ரம்யா ஜோவை மட்டும் தான் அங்கிருந்து வெளியே வர வச்சாங்க. ஆனா வெளியே வந்து ரம்யா ஜோவுக்கு பிரோஜனம் இல்லைங்க. வெளியே வந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குரூப்போட இருக்கும்போது கூட கொஞ்சம் சேஃபா இருந்தாங்க, இப்ப குரூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. இப்ப கனி, சபரி, எஃப்ஜே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்ப பார்வதி சைடுல இருக்க டீமை பத்தி சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.